திமுக தலைமையோ திமுக தலைவர்களோ திமுக ஐடிவிங்கோ நிம்மதியாக இருக்க முடியாது. தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பிறந்தநாள் கொண்டாடியிருக்கார். திமுகவை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக தலைமையாக முடியும் என்ற நிலைமை இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் உரமாக பக்க பலமாக நாளை நடக்க போற கதை அது கதையாக இருக்காது, வரலாறாக மாறும். மாவட்ட கழக சார்பாக, மாவட்ட வழக்கறிஞர் சார்பாக, மாவட்ட ஐடிவிங் சார்பாக புகார் அளித்திருக்கின்றோம். நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட கண்காணிப்பாளரிடத்தில் வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம். ஒரு லூசுத்தனமான வேலையை லூசு பள்ளி செஞ்சுருக்காங்க. ஏன்னா இது போல கார்டூன்களை நாங்களும் திமுக தலைவர் மீது போட ஆரம்பிச்சு சொன்னால் திமுக தலைவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. எங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் வெடிகுண்டாத்தான் வரும். திமுக தலைமையோ திமுக தலைவர்களோ திமுக ஐடிவிங்கோ நிம்மதியாக இருக்க முடியாது. எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடியாரை தொட்டு பார்க்கவோ கருத்தியல்வியல் முறையிலோ வாழ்வியல் முறையிலோ எந்த தாக்குதலை நடத்தினாலும் எதிர்த்தாக்குதல் பலமான தாக்குதலாக அதிமுகவை சேர்ந்த நாங்கள் தொண்டர்கள், தளபதிகள், பொறுப்பாளர்கள், எடப்பாடியுடைய தம்பிமார்கள் செயல்படுத்துவோம், அதை நடைமுறைப்படுத்துவோம். திமுக ஐடிவிங் இத்தோடு தனது மூர்க்கத்தனமான பணியை நிறுத்திக் கொள்ள வேண்டும். சாத்வீக ரீதியாக அரசியல் ரீதியான கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை, எதிர்ப்பான கருத்துக்களை, அதிமுக எதிர்ப்பான கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். அதை கேட்கின்ற இடத்துல எங்கள் தலைவர் எடப்பாடியார் இருக்கிறார், பக்குவப்பட்ட தலைவராக இருக்கிறார். ஆகவே அசிங்கப்படுத்த வேண்டும், எங்கள் தலைவர் எடப்பாடியாரை அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் எண்ணத்தில் நீங்கள் செய்தால் அவரை அவமானப்படுத்தியவர்கள், அசிங்கப்படுத்த நினைத்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு ஓரங்கமாக ஒதுங்கி இருக்கின்ற நிலைமையை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே நிலைமைதான் உங்கள் தலைமைக்கு ஏற்படும், உங்கள் கட்சிக்கு ஏற்படும், உங்களுக்கும் ஏற்படும். விஜய் கட்சிக்கு வரணும்னு எதிர்பார்க்க தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பிறந்தநாள் கொண்டாடியிருக்கார். அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்கள் பாருங்கள். அவருடைய கருத்துக்களில் ஊரம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், முரட்டுத்தனமான ஆட்சி நடத்துகின்ற எல்லோருடைய மக்களுடைய துன்பு, எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் இடையூறை ஏற்படுத்தி எல்லா தொழில்களுக்கும் இடையூறு ஏற்படுத்துகின்ற திமுக அரசியல் வரலாற்றை இத்தோடு முடித்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், ஆட்சியை விரட்ட வேண்டும் என்று எண்ணுகின்ற தலைவர்களில் ஒருவராக விஜய் இருக்கிறார். ஆகவே அதிமுகவுக்கு கூட்டணிக்கு வர வேண்டும். அதிமுக தலைமை தான் திமுகவுக்கு வலுவான எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய தலைமை. திமுகவை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிமுக தலைமையாக முடியும் என்ற நிலைமை இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் உரமாக பக்க பலமாக விஜய் அவர்கள் அதிமுகவோடு எடப்பாடியோடு கைகோர்ப்பதுதான் சாலை சிறந்தது. அறிவு சார்ந்தவருடைய முடிவு எண்ணம் இதுதான். இந்த முருகபக்தர்கள் மாநாட்டில் கூட்ட அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டுகளா மாறுமா? அதாவது நேற்று நடந்த கதை வேறு, இன்று நடந்த கதையும் வேறு. நாளை நடக்க போற கதை அது கதையாக இருக்காது, வரலாறாக மாறும். காரணம், ஒருத்தனை கொட்டி கொண்டே இருந்தால் குடிந்து கொண்டே இருக்க மாட்டான், நிமிர்ந்தால் எதிரி காணாமல் போய்விடுவான். அதே போல்தான் இன்றைக்கு முருக பக்தருடைய மாநாட்டினுடைய எழுச்சியை பார்க்கின்ற பொழுது பலவிதமான வழிகளிலே திமுகவால், திமுக கட்சி சேர்ந்த கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களால், திமுக தலைவர்களால் பாதிக்கப்பட்ட ஆன்மீகவாதிகள் தான் ஒன்று கூடி இருக்கிறார்கள். பல கருத்துக்களை சொல்லி இந்து மதத்துடைய மனங்களை புண்படுத்துகின்ற பணியைத்தான் திமுக இதுவரை வரலாற்று ரீதியாக செய்திருக்கின்றது. எந்த மதத்தை சேர்ந்தவர்களையும் புண்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு வரலாறு உண்டு, அவர்கள் மக்களும் 1000 நியாயங்கள் உண்டு, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் மாதாவை வணங்கக்கூடியவர்கள், இயேசுவை வணங்கக்கூடியவர்களுக்கும் 1000 காரணங்கள் உண்டு, அவர்கள் பக்கம் 1000 நியாயங்கள் உண்டு, அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் இந்து மத கடவுள்களை வணங்குகின்றவர்களுக்கு 1000 காரணங்கள் உண்டு, 1000 நேர்மையான கருத்துக்களும் உண்டு, அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே எதிர்ப்பு என்ற போர்வையிலே ஒரு மதத்தை மட்டும் குறிவைத்து அடிப்பது என்பது இது மதச்சார்பு இல்லை, இது ஒரு மதவாதம். ஒருத்தருக்கு கண்ணிலே வெண்ணையும் ஒரு கண்ணிலே அனலையும் வைத்தால் எப்படி இருக்குமோ அதே போலதான் திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லோருக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும், ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும், கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும், தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும், தைப்பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய எல்லா சமூக மக்களையும் உள்ளடக்கிய ஒரு சமாதான ஆட்சியாக கருதப்படும். அதிமுக பொறுத்தமட்டிலும், அம்மாவை பொறுத்தமட்டிலும், தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தமட்டிலும், இன்றைய தலைவர் எடப்பாடியை பொறுத்தமட்டிலும் எல்லா மதங்களையும் சேர்ந்த தலைவருடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி அவருடைய மனம் புண்படாமல் நடக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக. ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்வார், கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்வார், தைப்பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்வார், தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்வார், விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்வார். அதுதான் தார்மீகமான அரசியல் நெறி. அதை விடுத்து ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஓட்டு வங்கிக்காக ஒருத்தரை ஏமாற்றி ஓட்டு வாங்குகிறார்கள்.
சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குகின்ற பணியைத்தான் திமுக கட்சி தொடர்ந்து செய்கிறது. அப்படி ஓட்டு போட்ட அந்த சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது நன்மைகளை இந்த அரசு செய்திருக்கிறதா என்று சொன்னால் அதுவும் கிடையாது. பெரும்பான்மை மக்களுக்கும் எதிரியாக இருக்கிறது, சிறுபான்மை மக்களுக்கும் துரோகியாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நிலைப்பாடுதான் எல்லா மக்களிடத்திலும் இருக்கிறது. ஆகவே எல்லா சமுதாயங்கள், எல்லா மதங்களைச் சேர்ந்தவர்களும், எல்லா கடவுளையும் பின்பற்றக்கூடியவர்கள், வணங்கக்கூடியவர்களையும் ஒருங்கிணைந்த ஒரு ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு ஆன்மீக ஆட்சி, அதிமுக ஆட்சி, எடப்பாடி ஆட்சி வர வேண்டும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.